இந்த லிரிக்ஸ் தான் வந்து மற்ற இதில் உள்ளதில் பிடிக்கலையே தவிர பாட்டு அந்த மியூசிக் வந்து நல்லா தான் இருக்குது. அண்ட் அந்த எண்டில் வந்த மியூசிக்கும் அந்த ப்ரோமோவில் யூஸ் பண்ண மியூசிக்கும் வந்து பக்காவான ஒரு மியூசிக்காக இருக்குது. ஒப்பீனியன் கேட்டப்போ நிறைய பேர் ஆவரேஜ்னு சொல்லியிருந்தீங்க. பார்க்கலாம். இதுக்கு தான் கேஸ் போட்டிருந்தானே. ஐயோ, இதுக்கு தான் கேஸ் போட்டிருந்தானுங்களா? சோச்சை. ஐயோ, கையை சும்மா இருக்க மாட்டேங்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ அண்ட் ஐ எம் யுவர் மாஸ்மேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம தளபதி விஜய் சார் நடிப்பில் வெளிவரக்கூடிய கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற படத்தோட ஃபஸ்ட்டு சாங். ஸோ அந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாவில் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் நானும் நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த சாங் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களோட ஒப்பீனியன் கேட்டு. நான் இந்த சாங் இன்னும் பார்க்கல. அந்த சின்ன அந்த கிளிப்ஸ் மட்டும் பார்த்தேன். நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா போகவே இல்லை. எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் வெளியே ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் ரியாக்ட் பண்ணுறது ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. கொஞ்சம் ப்ராப்பராக ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணலை. இன்னையிலேருந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ பார்க்கலாம் அண்ட் ரியாக்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் மூவி கிரெடிட்ஸ் பார்த்துடலாம். கிரெடிட்ஸ் பார்த்ததுக்கப்புறமா ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணிவிட்டு அதை பற்றி பேசலாம். சாங் டைட்டில் விசில் போடு. எஸ் சொல்லியிருந்தோம். இந்த ஸ்டேடியம் வேறு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ரோமோ நான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் கம்போஸ்ட் பை யுவன் சங்கர் ராஜா. சிங்கர் வந்து தளபதி விஜய் அண்ட் யுவன் சங்கர் ராஜா சார். 2 பேரும் சேர்ந்து பாடுறாங்க. இது தெரியாது எனக்கு. லிரிசிஸ்ட் மதன் கார்கி. ஓகே, ஒரு நல்ல பாட்டாக எதிர்பார்க்கிறோம். அண்டு ஒப்பீனியன் கேட்டப்போ நிறைய பேர் ஆவரேஜ்னு சொல்லியிருந்தீங்க. பார்க்கலாம். ஓகே பார்க்கலாம். சாங்கோட டியூரேஷன் வந்து 4 minutes 47 seconds. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் லெங்க்த்தியான சாங்காக தான் இருக்கும் போல் இருக்குது. நீங்கள்லாம் பார்த்துட்டீங்க, நான் இப்போ தான் பார்க்குறேன். சாரி 3, 2, 1 கோ. எடுத்தோன்ன பீட்டா ஹெட்செட் பார் 68 1974 யுவன் சங்கர் ராஜா மேஜிக்கல். பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி கலப்பட்டுமா, அரசியல் பாட்டா கேம்பெயின தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா. உண்மையிலே அரசியல் தான். ஒரு நிமிஷம், நான் சொன்னேன் ஷாம்பெயின தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன். ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டுது. மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக். பீட். பார்ட்டி தொடங்கட்டுமா, அதிரடி கலப்பட்டுமா, ஷாம்பெயின தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா. இடிச்சா என் வாய்ஸ் தான், வெடிச்சா என் வாய்ஸ் தான், குடி மக்கதா நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது சத்தம் பத்தாது விசில் போடு. ஓகே, அப்போ இது ஸ்டேடியம்ல பாடுற பாட்டு இல்லையா? பத்தட்டும் விசில் போடு. என்னம்பா விசில் போடு. GOAT விசில் போடு. ஆட்டோமேட்டிக்கா விசில் போடு. டிராகன் வேட்டைக்கு விசில் போடு. விசில் அடி என்னோடு. இதுதான் பிரபுதேவா சார், விஜய் சார், பிரபுதேவா சார், பிரசாந்த் சார், அஜ்மல் சார், அர்ச்சனா கல்பாத்தி வந்திருக்காங்க. ராஜசுந்தரம் மாஸ்டரா? ராஜ் கோரியோகிராஃபர். நைஸ். கொண்டாடத்தான் நீ பிறந்த காரணத்தை ஏமறந்த, மத்த கண்ணில் சந்தோஷத்தை பார்க்கத்தானே கண் திறந்த. எதிரி ஹார்ட்டை நீ ஸ்டீல் பண்ணிக்கோ, மேல என் கோவம் ஃபீல் பண்ணிக்கோ. உனக்கு நீயே கால் பண்ணிக்கோ, லைஃப் அப்பப்போ டீல் பண்ணிக்கோ. பிரசாந்த் சார் தான் நின்றுட்டு இந்த பூமி வைப் அவர் வந்தாலே ஏன் தெரியல. உள்ள வர நம்ம பார்ட்டி. இதுக்கு தான் கேஸ் போட்டிருந்தாங்க.
இதுக்கு தான் கேஸ் போட்டிருந்தானுங்களா? சோச்சை. மாணிக்கம், ஐஸ்வர்யா கல்பாத்தி, அர்ச்சனா கல்பாத்தி. நல்லா தான் இருக்கு. ஊருக்குள்ள குயிலங்க பாட்டெல்லாம் கேட்பதில்ல, கண்ணா கட்டும் கண்ணீர் இல்ல, மயிலுங்க ஆட்டத்தை பார்ப்பதில்ல. மைக்கேல் ஜாக்சன் மார்லன் பிராண்டோனா டான் வாக்கு, மாத்தம் வேணும்னா கோவாக்கு. இது நான் போட்டிருந்தேன், நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டிருந்தேன். சென்னை 28, சரோஜா, இது கோவா, மங்காத்தா, பிரியாணி, மாஸ், சூர்யா சரோடு, மாநாடு. ஐயோ கையை சும்மா இருக்க மாட்டேங்குது. செம்மையா இருக்கு இந்த மியூசிக். அந்த மியூசிக் ஏதோ பண்ணுது, நல்லா இருக்கு. ஏய் பிரசாந்த் சார் இவ்வளோதான் ஆடுறாரு. அவரோட தளபதியோட ஸ்டெப். பிரசாந்த் சார் இவ்வளோ நல்லா ஆடுறாரு இதுல. நைஸ் நைஸ் நைஸ். நெட்ஃப்ளிக்ஸ். ஓகே, September 5th வேர்ல்டு வைட். ஓகே. உண்மையிலேயே சீரியஸில் நல்லா தான் இருக்குது. எனக்கு வந்து அந்த லிரிக்ஸ் தான் வந்து மற்ற இதில் உள்ளதில் பிடிக்கலையே தவிர, பாட்டு அந்த மியூசிக் வந்து நல்லா தான் இருக்குது. அண்ட் அந்த எண்டில் வந்த மியூசிக்கும் அந்த ப்ரோமோவில் யூஸ் பண்ண மியூசிக்கும் வந்து பக்காவான ஒரு மியூசிக்காக இருக்குது. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக இந்த பாட்டு ஓரளவுக்கு நல்லாவே எனக்கு செட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் இந்த போலிங்லாம் வச்சுருந்தேன், நான் தான் வச்சுருந்தேன். 2 போலிங் ஒன்று வச்சுருந்தேன். ஒன்று வந்து பாட்டு எப்படி இருக்குது, ஆவரேஜ், வேறு லெவல், சூப்பர், ஆவரேஜ், அதுக்கப்புறம் நாட் குட் அப்படின்ற மாதிரி 4 போலிங் வச்சுருக்கேன். இப்போ சைடில் போடுறேன். ஸோ அது வந்து நான் 2 days பிஃபோர் வச்சது. இன்றைக்கி நான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இன்னிலேருந்து 2 days பிஃபோர் நான் வச்சுருந்தது. அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து வேறு லெவல்னு போட்டிருந்தாலும் அது விஜய் ஃபேன்ஸ் தான் அப்படின்றது தெரியும். அண்ட் அதே மாதிரி நாட் குட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய, ஐ மீன் ஒரு ஜென்யூனான விஜய் ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து ரொம்பவே சூப்பராக அதை சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் ஒருத்தங்க வந்து ஒரு ஃபேன் அப்படின்றவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபேன் அப்படின்றவங்க நான் தன்னோட தலைவன் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் அவரோட படத்தில் என்ன நடந்தாலும் அது வந்து சரின்னு சொல்கிறது வந்து ஃபேன்ஸ் கிடையாது. அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தாலோ இல்லை அவங்க ஏதாச்சும் வந்து சரியாக பண்ணலை அப்படின்னாலோ அதை வந்து தெளிவாக எடுத்து சொல்கிறது தான் ஃபேன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சில ஃபேன்ஸ், அது விஜய் ஃபேன்ஸ்லேயும் வந்து சில ஃபேன்ஸ் வந்து அந்த மாதிரி ரொம்ப ஜென்யூனாக இந்த பாட்டு வந்து அவ்வளோக்கா நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த லிரிக்ஸு, இந்த அதாவது கேட்ட உடனே பிடிக்கும்ல. இப்போ அரபிக் குத்து, அதுக்கப்புறம் நம்ம நாரெடி தான் சாங், இதெல்லாம் வந்துச்சு இல்லையா, இதெல்லாம் கேட்ட உடனே டக்குன்னு பிடிக்க ஆரம்பிச்சிச்சுல. ஸோ அந்த மாதிரி இந்த பாட்டு இல்லை. இந்த செகண்ட் ஹாஃபில் இந்த லாஸ்ட் எண்டு போர்ஷன், இந்த இவங்கெல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா. ஸோ இந்த இதில் வந்து அந்த பிஜிஎம் அண்ட் அந்த மியூசிக் மட்டுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது இடையில நிறைய இடத்துல லேக்காக இருந்தால், நிறைய இடத்துல மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. எனக்குமே இருக்குது. எஸ், ஏன்னா எல்லா பாட்டையும் பார்த்துட்டு விஜய் சார் எனக்கு பிடிக்கும் தான். நான் அவரோட படத்தெல்லாம் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் யாரோட ஃபேனும் கிடையாது, கமெண்டில் வந்து திட்டுற இதெல்லாம் வேணாம். எனக்கு எல்லாருமே பிடிக்கும், எல்லாரோட படத்தையும் கமெண்ட் பண்ணுவேன். ஏதாச்சும் சரியில்லைன்னா சரியில்லை அப்படின்ட்டு சொல்கிறது ஒரு ஜென்யூனாக சொல்லணும் அப்படின்ட்டு தான் நான் நினைப்பேன். இதை பற்றி சொல்லணுன்னா எனக்கு விஜய் சாரோட அந்த ஸ்டைலு, மேக் ஓவர் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது. அண்டு பிரபுதேவா சார் கூட சேர்ந்து போக்கிரியில் அவர் ஆடி பார்த்து கிளாப் பண்ணி, இப்போது அதே ஒரு எங்காக 2 பேருமே சரி, அந்த 2 பேருமே சரி ஆடினாங்க. பிரசாந்த் சார் நான் அப்புறமா சொல்கிறேன். அந்த ஆடினது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து இதை பார்க்கும்போது அவர் ஆடினது பெருசாகவே தெரியல. அவர் வந்து யூஸ்வலாகவே டான்ஸில் வேறு லெவல் பண்ணுவார் அப்படின்னு தெரியும்.
பிரபுதேவா சாரும் சரி அண்ட் நம்ம விஜய் சாரும் சரி, பிரசாந்த் சார் தான் வந்து டோட்டல் ஹைலைட். அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலை, அதுதான் உண்மை. விஜய் சாரும் பிரபுதேவா சாரும் இதில் டான்ஸில் இருக்காங்க அப்படின்றது முன்னாடியே தெரியும். ஆனால் பிரசாந்த் சார் வந்து இதில் ஆடுறாரு அப்படின்றது சத்தியமாக தெரியாது. இந்த ட்ரெய்லர் இந்த சாங் வர வரைக்குமே. இப்போ இதில் பார்த்துட்டு இவ்வளோ பக்காவாக ஆடுறாரா அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த காலத்தில் அஜித் சாருக்கும் விஜய் சாருக்கும் போட்டியாக நின்று, அதை விட முன்னாடியே ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக நின்றுட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் அவரோட பர்சனல் அதுக்குள்ளெல்லாம் போகணும், அந்த விஷயங்கள்லாம் நடந்ததுனால அவர் சினிமாவை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி, அப்புறம் சில படங்கள் வந்து வராமல் ஓடாமல் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இப்போ வந்து அந்தகன் அப்படின்ற படத்தோட ரீமேக், ஆமாம் அது ஹிந்தி படத்தோட ஒரு ரீமேக் தமிழில் பண்ணிகிட்ருக்காரு. அண்டு அது வர மாதிரி இருக்குது. ஸோ அவரை வந்து இந்த இதில் இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறது, இந்த டான்ஸில் இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறது, அண்ட் அவர் இந்த டான்ஸை ரொம்ப பக்காவாக எடுத்து பண்ணியிருக்கிறன்றது ஒன்று இருக்குல்ல. அதாவது நிறைய பேர் வந்து அதையும் ட்ரோல் பண்ணியிருந்தீங்க. அதாவது எனக்கு சொல்லிக் கொடுக்குறது, நான் கற்றுக்கிறது, ஆனால் எங்கிட்டேருந்து வருது அப்படின்ற மாதிரி மூணானோ பிரித்து சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் தேவையில்லாதது. அவரோட இந்த ஏஜில், அதாவது இவ்வளோ ஃபீல்டை விட்டு உள்ளே இருக்கிறவங்களே வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படும் போது அவரும் வந்து அந்த கஷ்டப்பட்டு ஆடி இருக்காருன்றது தெரியுது. ஆனால் அவர் பண்ணியிருக்காரு, ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அதை தான் நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது தான் அடுத்தடுத்து அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது தப்பாகுதோ சரியாகுதோ அது விஷயம் கிடையாது. பட் இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் லிரிக்ஸ் வைஸ் எனக்கு ஓகே, ஐ ஆம் டிசப்பாயிண்டட். அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை. விசில் போர்டுன்னொன்னே நான் என்னமோ நினச்சேன், அந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோலையும் சரி போஸ்டர்ஸ்லேயும் சரி அவங்க கொடுத்துருந்தது வந்து அந்த ஒரு லைக் எப்படி கிரவுண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த விசில் இருக்கும். ஸோ நான் நினச்சேன் இது ஏதோ சென்னை சூப்பர் கிங்ஸ் சம்மந்தப்பட்ட மாதிரி பாட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. கண்ணுக்குள்ளே ஏதோ வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக ஒரு பார்க்குள்ளே வச்சு செட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது. பட் சாங் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அந்த பீட்டு அந்த இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. லிரிக்ஸ் வைஸ் ஐ எம் நாட் ஓகே வித் தட். பிகாஸ் இது எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு மதன் கார்கே சார் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்தார். எக்ஸ்பெரிமெண்டலாக நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் அவருக்கு கடைசி 2 படத்தில் மொதல் படம். இவருக்கு நம்ம விஜய் சாருக்கு அடுத்த படத்தோடு ஸ்டாப் பண்ண போகிறாரு. இந்த நேரத்தில் எக்ஸ்பெரிமெண்ட் தேவையா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுனாலும் பரவாயில்ல, அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் இது வந்து நான் என்ன தப்பாக சொன்னாலும் அதை வந்து ஒரு கரெக்ட் பண்ணிக்கிறமான மீடியமாக தான் பார்க்குறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியனை இதில் சொல்லுங்கள். சாங் ஓகேஷ், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஹைப் பண்ணுற அளவுக்கு சாங் கிடையாது. மேபி தியேட்டரில் பார்க்கும்போது இது அந்த அட்மாஸ்பியரில் வேறு மாதிரி இருக்கலாம். ஏன்னா நிறைய பாட்டு நம்ம இங்கே நினச்சி கேட்டு போனது, வைப் பண்ணது எல்லாமே வேறு. வைப் பண்ணாமல் இருந்த பாட்டு கூட தியேட்டரில் பெரிய லெவலில் கிளிக் ஆகிருக்கு. ஸோ மேபி இது அந்த லெவலில் இருக்கலாம், அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கலாம் அப்படின்னு தோணுது. பார்க்கலாம் தியேட்டரில் வந்ததுக்கப்புறம். September 5 வருது. ஓகே, ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ மாஸ்க்மேன். பாய்.